ஒரு டைமண்ட் நெக்லஸ்க்காக கல்யாணத்துல பிரச்சனை வரணுமா? இங்க பாருங்க, அந்த நெக்லஸை யாரும் திருடி இருக்க மாட்டாங்க. நகை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேடி பாப்போம். ஒருவேளை கிடைக்கலனா பேனிக் ஆகாதீங்க. டைமண்ட் நெக்லஸ்க்கான அமௌண்ட்டை நான் தரேன். நீங்க புது டைமண்ட் நெக்லஸ் வாங்கிக்கோங்க. ஏற்கனவே நீங்க எனக்காக நிறைய உதவி பண்ணிட்டீங்க. இந்த பிரச்சனையை பேசி சரி பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, கல்யாண மண்டபத்துல இவ்ளோ பேர் இருக்கும்போது நகை இருக்கிற ரூம் பூட்டாம குளிக்க போனது உங்க தப்பு. நீங்க அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் இவ்ளோ பிரச்சனையே. அதனாலதான் காணாம போயிருக்கு. ஓ, கதவை திறந்து வச்சிருந்தா திருடிட்டு போயிடுவாங்களா? அப்போ நீங்க யாரையும் நம்ப வேணாம்னு சொல்றீங்க. அதுவும் கரெக்ட் தான். எங்களுக்கு யாரும் நகை வாங்கி தர வேணாம். எங்களுக்கு எங்க நகை கிடைச்சா போதும். எங்க நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. தம்பி, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இது கல்யாண வீடு. இங்க போலீஸ்ன்னு யாராவது காலம் வச்சா அது காலத்துக்கும் ஒரு பெரிய அவமானமா இந்த குடும்பத்துல நிலைச்சு நின்றோம். எம்புட்டோ தடையை தாண்டி இந்த கல்யாணம் நடக்குது. இங்க பாருங்க, இங்க தொலைஞ்சு போன உங்க நகையை விட நாங்க இழக்க போற மான மரியாதை ரொம்ப பெருசு. இங்க பாருங்க, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இங்க இருக்கிறவங்க தான் நகையை திருடி இருக்காங்க. திருடினவங்க இங்க தான் இருக்காங்க. நீங்களா அந்த திருடன் கிட்ட பேசி நகையை வாங்கி கொடுத்துருங்க. இல்லனா நான் கண்டிப்பா போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். தம்பி, யார திருடுன்னு சொல்றீங்க? இங்க யார்கிட்ட நகையை கேட்டு வாங்க சொல்றீங்க? உங்க மனசுல அப்படி யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா அதை உடனே சொல்லுங்க. எங்க ஊர்ல அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க தம்பி. ஓ, உங்க ஊர்ல திருட்டே இல்லையோ, திருடனே இல்லையோ? உங்க சொந்த வீட்லயே திருட்டு நடந்திருக்கு.